அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் தமிழர் குடியிருப்புகள் இடித்து அகற்றப்படுகின்றன. 370 குடும்பங்களில் 189 குடும்பங்களுக்கு மட்டும் இருந்த அந்த வீடுகள் இடித்து அகற்றப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி வீடுகள் அகற்றப்படுகின்றன. கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தமிழர் குடியிருப்பு இடித்து அகற்றப்படுகிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டெல்லியில் தமிழர்கள் வசித்த மதராசி முகாம்கள் இடிக்கப்பட்டு வருகிறது. டெல்லி ஜங்குரா பகுதியில் சுமார் 500 தமிழ் குடும்பங்கள் வாழும் மதராசி கேம்ப் குடிசை பகுதிகளை இடிக்கும் பணிகள் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கால்வாய் புனரமைப்பு பணிகளுக்காக இந்த குடியிருப்புகளை இன்று முதல் இடிக்குமாறு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தற்பொழுது இந்த கட்டிடங்கள் இடிக்கும் பணிகள் என்பது தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து கடும் பாதுகாப்பிடையே இந்த குடியிருப்புகளை எடுத்து செல்லக்கூடிய பணிகளை என்பது தொடங்கி இருக்கிறார்கள். 4 தலைமுறைகளாக தமிழர்கள் வசித்து வந்த பகுதிகள் தற்பொழுது இடிக்கப்பட்டு வருகிறது. கால்வாயை ஒட்டியுள்ள குடிசை பகுதிகளை அகற்றும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்பட்டிருந்த போதிலும் 370 குடும்பங்களில் 189 குடும்பங்கள் மட்டுமே மாற்று வசிப்பிடம் வழங்கப்பட்டுள்ளது. 45 கிலோமீட்டர் தொலைவில் வழங்கப்பட்டுள்ள மாற்று இடத்திற்கு இடம்பெயர்ந்ததால் வாழ்வாதாரம் முற்றிலும் இழந்து விடுவோம் என அந்த பகுதி மக்கள் கூறியுள்ள நிலையில மதராசி கேம்ப் பகுதி தற்பொழுது முழுமையாக இடிக்கப்பட்டு வருகிறது. டெல்லியில் தமிழர்கள் வசித்த மதராசி முகாம் என்பது தற்பொழுது இடிக்கப்பட்டு வருகிறது. டெல்லியில 4 தலைமுறைகளாக தமிழர்கள் வசித்து வந்த இந்த மதராசி முகாம் இடிக்கப்படும் பணிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கால்வாயை ஒட்டியுள்ள குடிசை பகுதிகளை அகற்றும் பணியில் ஒரு பகுதியாக இந்த இடிக்கப்படும் பணிகள் என்பது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முகாம் பகுதியில் வசித்து வந்த 370 குடும்பங்களில் 189 குடும்பங்களுக்கு மட்டுமே மாற்று இடம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தமிழக வசித்த அந்த மதராசி முகாம் பகுதியில முழுமையாக அந்த கட்டிடங்கள் இடிக்கக்கூடிய பணிகள் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.